ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. வேதாம கேள்வி பதில் நேரம். இந்த வேளையிலும் பைபிள் குயிஸ். எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலமாக வரலாம், அல்லது வைபர் மூலமாக, ஐஎம்ஓ மூலமாக, ஜூமு கூடாக நீங்கள் இணைய முடியும், அல்லது தொலைபேசியில் இணைய முடியும். இந்த வேலை இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர்களை வரவேற்போம். எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும், எங்களுடன் சகோதரர் மஹிந்தன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையிலும் இணைந்திருக்கிறார். ஜெப வேலைக்காக அவர்களை வரவேற்று கொண்டு இணைய போகிற ஊழியர்களையும் வரவேற்போம். சகோதரி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். எட்வின் வாணர் அவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தொகுப்பாளினி சகோதரி ஜானட் நம்ம படைப்போம். அவர் வழி நடத்துவார். முதலாவது கேள்வி நான் தான் கொண்டு போகிறேன். அந்த வேளையிலும் ஜெபங்களோடு வழி நடத்துங்களாமே. இப்பொழுது நாங்கள் மகேந்திரமன் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளே சங்கம வானிலே நடக்கிற நிகழ்ச்சியை நீர் அறிந்திருக்கு, நீர் கேட்டுக்கொண்டிருக்கு, நீர் பார்த்து கொண்டிருக்கு சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி தேவனே. இந்த கேள்பதில் நிகழ்ச்சியிலே கர்த்தாவே கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வாதையும், கேள்பதில் கேள்வியை கொண்டு வர சிசு ஜனத்தையும் ஆசீர்வாதையும். இந்த கேள்விகள் நிகழ்ச்சியை தொகுத்து இந்த சங்கம வானொலியை நினைவு கூறுகிறோம். சங்கம வானொலியை நீர் ஆசீர்வதித்து, மறுகொழைப்பை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து, இந்த முதல் கேள்வி கேட்கிற பிள்ளை பிரதர் லெசி பிரதரை ஆசீர்வதித்து வளர்த்து கொள்வார். எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். கேள்வி என்னவோ? தேசியானா கேள்வியை எடுக்க போயிட்டு மைக்கு ஆஃபில் விட்டுட்டேன். அதாவது வேதாகமத்தில் இருக்கு, தாய் செய்தது போல மகனும் செய்தான். தாய் செய்த காரியம் போல மகனும் செய்தான். இந்த சில காரியங்கள் தாய் தப்பன் செய்கிறது பிள்ளைகள் செய்வினம், பரம்பரையில் செய்வினம். என்ன இப்போ தாவீது ஒரு பிள்ளையை விட்டுட்டான் என்றால், தாவீது ரெண்டாவது மனைவி என்றால் மற்றவர் சொல்வார், ஓகே அவர் அரசனுக்கு மனைவி இருக்கு, எனக்கு என்ன, எனக்கு இன்னும் கொண்டு வேணும் என்று. அப்படி இது தாய் செய்த ஒரு காரியம். அதே போல மகனும் அதே காரியத்தை செய்தார். என்ன காரியம்? வேதாகமத்தில் தானே? வேதாகமத்தில் இருக்கு, ஆதியாகமத்தில் இருக்கு. ஆதியாகமம் 36வது அதிகாரத்தில் இருக்கு. தாய் என்ன செய்தா? தாய் செய்த காரியத்தை மகளும் செய்தார். மகன் 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 தாய் என்ன காரியம் செய்தா? எங்களுடைய முத்தாய். எவ்வளோ கேட்குறீங்களோ சாரால கேட்குறீங்க. சாரா சாரா. அவ தேவனுடைய தாய் மகனும் செய்த காரியம் என்ன? தாயும் திருமணம் செய்தால் மகனும் திருமணம் செய்தான். நானே சொல்லிடுறேன், உங்களை தடக்காம. தாய் கணவனாரை இன்னொரு பொம்பளைக்கு கொடுத்தவர் தானே, சரிதானே? அதே மாதிரி மகன் என்ன செய்தார்? யாக்கோபு தனக்கு அந்த லேயாளுடைய பிள்ளை இல்லைன்னு இன்னொரு பொம்பளையை அவர் மறி பண்ணினார். ரெண்டாவது பிள்ளை அதன் மூலமாக பிள்ளையை பெற்றார். என்ன அவைதான் நான் நினைக்கிறேன். இந்த முதலாவது சாராள இஸ்மவேல் சந்ததி, ரெண்டாவது என்ன சந்ததி? மோபாப் சந்ததியா? மோபாப் சந்ததியா வந்தது. கஷ்டமான கேள்வி. கஷ்டமான கேள்வி. தாய் செய்தது மகன் செய்கிறார். சரிதானே? ஆமே. இப்ப உங்கள்கிட்ட வர்றோம் கேள்வி. இப்ப அண்ணா கொஞ்சம் விளக்கம் தாங்க. என்னண்டா இப்ப தாய் செய்தது மகன் செய்தாருன்னு சொல்றீங்க. ஆமாம். 36வது அதிகாரத்தை எடுத்துட்டு எடுங்க. ஓகே ஓகே, நாங்க 36 முதல்ல எடுப்போம். ஓகே, 36ல அது வேறு காரியமா? 36ல வேற காரியம் ஒன்று இருக்குது. என்ன என்ன காரியம் சொல்லுவீங்க அண்ணா? 36ல வேற காரியம். இது
யாக்கோபு யாக்கோபுக்கு ஆ. பிள்ளை இல்லை தானே முதல்ல. லேயாள் மூலம் பிள்ளை இல்லை. சரியா? ஓ அப்ப அவர் என்ன சொல்றார்? இன்னொரு ம், பொம்பளையை மேரி பண்ணி அதன் மூலம் சந்ததியை கொண்டு வருவோம் என்று. அதைத்தான் சொன்னான், தாய் செய்ததை மகன் செய்தார். ஐயா சாராள் செய்தத அப்படி என்று சொல்றீங்களா? ஆமாம். ஓகே. இதுல ஒரு இன்னும் ஒரு கேள்வி. எங்களுடைய ஒரு பிரபல நடிகர் என்ற பெயர் இன்னைக்கு 36 கேட்டுறீங்க 36வது அதிகாரத்துல இருக்கு, 36வது அதிகாரத்துல இருக்கு. ரெண்டு எழுத்துள்ள பேர், ஆ ரெண்டோ ஒரு இடத்துள்ள பேர். 3 எழுத்துள்ள பெயர். அவன் குடும்பத்துக்கே அதே பேர் தான். 40வது வசனம் 36-40 பார்த்தீங்கன்னா, தங்கள் பற்பல வம்சங்களின்படியையும் வாசஸ்தலங்களின்படியையும் நாமதேயங்களின்படியையும் ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்களாவன திம்சா பிரபு, அல்வா பிரபு, ஏதேத் பிரபு, அஹோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு, கோனேஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு, மத்தியேல் பிரபு, ஈரா பிரபு. அப்படியா? இதவிய தகப்பன் ஈசா. இன்னொரு இருக்கிற மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு. இந்த பேர்கள் வேதாகமத்தில் இருக்கா? அவருடைய பேர்கள். ஆமேன். இனி கேள்விக்கு வாங்க. ஓகே. கத்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. வயல்வெளியில் தனித்திருந்த இருவர் யார் யார்? கிதியோனும் அந்த நண்பருமா? இல்லை. வயல்வெளியில் தரித்திருந்த இருவர். வயல்வெளியில் தரித்திருந்த இருவர் அப்படி இருக்கா? தரித்திருந்த தாவீது. இல்லை. அதான் வயல்வெளியில் ரெண்டு பேர், ரெண்டு பேர். கதிர் கொய்தவன். இல்லை இல்லை. பாட்டு அது ஒன்று இருக்கு ஐயா, பாட்டு ஒன்று. பாட்டோ? வயலுக்கு போவோம் வாருங்கள்டா, அந்த பாட்டா சொல்றீங்க? இல்லை இல்லை இல்லை. இது வயல்வெளியில ரெண்டு பேரும் தங்கி இருந்தவர், தனித்திருந்தவர். சாரி, தனித்திருந்தவர். பழைய ஏற்பாடு தானே? ஓ காயினும் ஆபேலுமா? இல்ல. பழைய ஏற்பாடா? ஓ 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்துல இருக்கு. 1 ராஜாக்கள். எங்க இருக்கு? 1 ராஜாக்கள். ராஜாக்கள் பார்க்கணும். 1 ராஜாக்கள் 11 11:29 இருக்கு. 11:29. சிஸ்டர் ஜானட், யா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் ஓ, 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். காயின் தன் சகோதராய ஆபேலோடு பேசினான், அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில். யா யா, அது சரி. ஆனா இது வயல்வெளியில தனித்திருந்த இருவர். 1 ராஜாக்கள் 11:29 இது இருக்குது. அதுவும் சரிதான்.
அதை வாசிக்கிற அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனாகிய அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டு வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல் வெளியிலே தனித்திருக்கையில். ஜெரோபெயாமும் ஆகியாவும். அகியாவன் யார்? ஓ, வயல் வெளியின் படைச்சல்களில் விஷ பூண்டுகளைப் போல முளைப்பது எது? காஞ்சோண்டி. இல்லை. ஓசியா 10:4. யா, சொல்லுங்க. ஓசியா 10:4 இருக்கு. என்னன்னு சொல்லுங்களேன். ஒரு பாருங்க. எடுத்தவர் ஏதோ எங்கேயோ நடந்துட்டது. 10:4. ஓசியா 14. சமாரியன் குடிகள் பெத்யானியாவில் கண்டுபிடி நிமித்தம் பயமடைவார்கள். அதற்காக கழிவு ஜனம் அதன் பூசாரிகள் இல்லையா? ஓசாயா 14 தான். 10:4. பொய்யான இடுகிற வார்த்தையை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆகையால் வயல்வெளியின் படைச்சாலைகள் விஷப்பூண்டுகளைப் போல் நியாய தீர்ப்பு முளைக்கும். ஆமென். பொய்யான இடுகிறவர்கள். பொய்யானை இடுகிறவர்கள் நியாய தீர்ப்பு முளைக்கும். எந்த ஊர் வயல்கள் வாடி போயிற்று? யாரா? எலியா அந்த 3 வருஷம் இதுதான் ஆக்கமா இல்லை. தண்ணிய மழையை நிப்பாட்டின. இல்லை. என்ன கேள்வி? எந்த ஊர் வயல்கள் வாடி போயிற்று? இந்த ஊர் வயல்கள் வாரி. யோவேல் 1:10. இல்லை. வயல்வெளி பாலாயிற்று. இல்ல, வாடி போயிட்டு. வாடி போயிச்சா? பழைய ஏற்பாடு தானே? யா. சகரியாவில் இருக்கு என்ன? இல்ல. வாடி போயிச்சு. ஏசாயா 16வது அதிகாரம் 8வது வசனத்திலே இருக்கு. ஏசாயா 11:8. 16:8. 16:8. ஏசாயா 14:8 தேவதாரு விருட்சங்களும் லீபோனோன் கேதுருக்களும். இல்ல 16:8 ஏசாயா. எஸ்போன் ஊர் வயல்கள் வாடி போயின. எஸ்போன் ஊர் வயல்கள் வாடி போயின. அதுதான். வயல் வாங்கத்தக்க கிரியத்தை கொடுப்பது எது? என்ன ஒரே வயலா போகுது? வயல் வாங்கத்தக்க கிரியத்தை கொடுப்பது எது? வயல் வாங்கத்தக்க கிரியத்தை கொடுப்பது எது? காசு. இல்லை.
திருச்சிருக்கிற கேள்வியே வயல் வாங்கத்தக்க கிரியத்தை கிரியத்தை கொடுப்பது எது என்றது என்ன? பஞ்சம். இல்லை. நீதிமொழிகள் 26, 27, 26. 27, 26. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரியத்தையும் கொடுக்கும். ஆமென். கடாக்கள். ஆட்டுக்குட்டிகள். கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரியத்தை கொடுக்கும். மாடு இருந்தா வயல் வேணும். காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்வெளிகள் இல்லாமல் போவதாக எங்கு? வனாந்தரத்துல. இல்லை. காணிக்கைக்கு காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்வெளிகள் இல்லாமல் போகும் எங்கு? எகிப்திலையா? இல்லை. மழையா? மழை இல்லை. எங்களோட மாணவரண்ணா வந்துட்டார். அவரை கேளுங்க, அவர் வயல் வச்சுக்கிறார் கணக்கு. மழையா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, கேக்குதா? அந்த கேள்வியை சொல்லுங்க. என்ன கேள்வி? காணிக்கைக்கு ஏற்ற பலன் வயல்வெளிகள் இல்லாமல் போவதாக எங்கு? காணிக்கை கேட்ட பலனோ? ஓ, பலன் தரும் வயல்வெளிகள் இல்லாமல் போவதாக எங்கு? பலன் தரும் வயல்வெளிகள் இல்லாமல் போவதாக எங்கு? வாரம் பொருங்காவும் பலன் இல்லாவிட்டு இந்த பலன் பலன் அருமை சூரியனு பங்குள்ளவர் கனிவளனும் பலன் பலன் அளிப்பார்கள். என்ன கேட்டீங்க? காணிக்கைக்கு தக்கதாகவா? காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்வெளிகள் இல்லாமல் போவதாக என்று சொல்லி எழுதி இருக்கிறது. அது அது 2 சாமுவேல் 1:21 வருது. சரியா? யா, எங்க? 2 சாமுவேல் 1:21. ஓ, அது எங்க, எந்த இடத்துல? சொல்லப்படுது, கில்போவா மலைகளிலே உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யுமானால் காணிக்கைகளுக்கு ஏற்ற பலன் தரும் வயல் இல்லாமல் போவதாக அங்கே பராக்கிரமசாலிகளுடைய அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை போல அவருக்கு அவமதிக்கப்பட்டதே. ஆமேன். அடுத்த கேள்வி, மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கிற வயல் யாருடையது? ஈசாக்குடையது. இல்லை. வயலா? யா. மிகுதியான காணிக்கைகளையா? மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கிற வயல் யாருடையது? என்னையா? யோசேப். இல்ல. வயல் 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 மிகுதியான காணிக்கைகளை. இது நீ நாட்டுக்கிழமைங்கிறதுக்கு ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். நியாயம் கிடைக்காமல் கெட்டு போறல் உண்டு. ஆமேன், ஆமேன். ஓகே. வயல்வெளிகள் மேல் போடப்படும் எருவை போல ஆன பிரேதம் யாருடையது? யேசபேலின் பிரேதம். ஆமேன், ஆமேன். 1 ராஜாக்கள் 9:27 இருக்குது. 2 ராஜாக்கள் 9:37. 37. 2 ராஜாக்கள் 9:37.
ஓகே. இன்னது ஜேசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஜேசபேலின் பிரேதம் ஜெயிரையின் நிலத்திலே வயல்வெளி மேல் போடும் எருவைப் போல ஆகும் என்று சொன்னாரே. ஆமென். நீங்க சொன்னதுங்க 2 ராஜாக்கள் 9:27 இருக்குது. 2 ராஜாக்களா? 2 ராஜா. நான் வாசிச்சதுங்க 2 ராஜாக்களா? 2 ராஜாக்கள் 9:27. 2 ராஜாக்கள் 9:27 இருக்குது. அதுலயும் சொல்லப்படும் இன்னது எசபேல் என்னும் சொல்லக்கூடாதபடிக்கு எசபேலின் பிரேதம் எஸ்ரே நிலத்தின் வயல்வெளி மேல் போடும் எருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்றார். 2 ராஜாக்கள் 9:27 சரியா? அதிலும் இருக்குதோ? 2 இடத்தை வரும் அனிமா பைபிள் பசங்க 2 இடத்தை வராதானே கூட சூடியா இங்க 2 ராஜாக்கள் 9:27 இல்லையே ஐயா. சாரி 9:37 9:37 சாரி 9:37 அதைத்தான் நான் சொன்னான். சிஸ்டர் சொன்னது வேறு எங்கேயோ, அதுதான் கேட்கிறேன். 9:27 மாறி இருப்பேன் அண்ணா. இது இருக்கு, நீங்க சொன்னது சரியம்மா. இல்ல 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 2 ராஜாக்கள் 9:25 அப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எஸ்ரேலியனுடைய நாபோத்தின் வயல்நிலத்திலே இருந்து போடுன்னு சொல்லி அதுல வருதுண்டு. அது வேற இல்ல, அது முன்னுக்கு சொல்லப்பட்டது திருப்பி இஞ்சால சொன்னாரே என்ற விழுதுதல்லோ. ஆமா சொன்னார் என்று விழுது. முன்னுக்கு எங்கேயோ சொல்லப்பட்டிருக்கு ஆல்ரெடி. ஓகே. கொள்ள நோயும் பஞ்சமும் உள்ளேயும் வெளியேயும் இருக்க வயல்வெளியில் இருப்பது என்ன? கொள்ளை நோயும் பஞ்சமும் உள்ளேயும் வெளியேயும் இருக்க வயல்வெளியில் இருப்பது என்ன? வயல்வெளியில் இருப்பது நீதி தங்கி தரிக்குமா? இல்ல. என்ன கேள்வியம்மா? கொள்ளை நோயும் பஞ்சமும் உள்ளேயும் வெளியேயும் இருக்க வயல்வெளியில் இருப்பது என்ன? கொள்ளை நோய் இருக்கிறது. கொள்ளை நோயும் பஞ்சமும் ஓகே. வயல்வெளியில் உண்டு. வெளியிலே பட்டயம் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டு. வயல்வெளியிலே இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான். சரியா? அதுதான் எசேக்கியேல் 7:15. செழிப்பான வயல்வெளியில் தங்கி தரிப்பது எது? செழிப்பான வயல்வெளியில் தங்கி தரிப்பது எது? செழிப்பான வயல்வெளி. செழிப்பான வயல்வெளி நான் எங்க தேடி பிடிக்கிறது? பார்த்தனா இங்கே விட்டுட்டேன். செழிப்பான வயல்வெளி பாருங்கோ சொல்லுவோம். செழிப்பான வயல்வெளி நீதி தங்கியிருக்கும். ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திராட்சை குலையில் ரசம் இருக்கும்போது அதை என்ன செய்யக்கூடாது? அழிக்கக்கூடாது. அழிக்கக்கூடாது. ஐயா, என்ன கூடாது? அழிக்கக்கூடாது. அழிக்கக்கூடாது. டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. வெட்டுக்கிளிகளின் ராஜா யார்? வெட்டுக்கிளிகளின் ராஜா ஓமை அது வெளிப்படத்துல வருது நினைக்கிறேன். பாதாளத்தின் தலைவன் வருது. அதுல வெட்டுக்கிளியின் ராஜா. ஓமையா வெட்டுக்கிளிகளின் ராஜா. வெட்டுக்கிளி ராஜாவோ? யா, வெட்டுக்கிளிகளின் ராஜா.
நீதிமொழிகள் 30:27 என்னன்னா நீதிமொழிகள் 30:27 இல்ல இசையா 40:22 இல்லையாண்ணா பூமியின் குடிகள் வெட்டுக்கிளி போல் இருந்தார்கள். வராது. அது வந்து வெளிப்படுத்தலாம் அந்த வசனம் வரும்னு நினைக்கிறேன் நான். வெட்டிகளின் ராஜா தெப்பிலியோனோ இன்னொரு பேர்ல வருது. அப்பத்தோன் அப்பத்தோன் வெளிப்படுத்தல் அப்பத்தோன் 9:11 இருக்கு. வெளிப்படுத்தல அப்பத்தோன். வெளிப்படுத்த அந்த வசனம் வருது. வெட்டிகளின் ராஜா. அப்பத்தோன். சத்தத்தை காணல. ஒரு நாளில் 7 தரம் தேவனை துதித்தவன் யார்? தானியேல். இல்லை, ஆவி தாவீது. தாவீது. சங்கீதம் 119 164 இருக்கு. ஞானபானம் தரும் ஞான கண்மலை யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார்? வயல் வரம்புகளில் இருக்கிற கற்குவியலை போல் இருப்பது என்ன? எது? வயல்வெளியில் இருக்கிற வயல் வரம்புகளில் இருக்கிற கற்குவியலை போல் இருப்பது எது? வயல் வரம்பில் இருக்கிற கற்குவியலை போல கீலியாத் அக்கிரமம் ஸ்தலமோ ஆம் அவன் அபத்தானவர்கள் கில்காலிலே காளைகளை பலியிட்டார்கள், அவர்களுடைய பீடங்கள் வயல் போல் இருக்கிற கற்குவியல் போல் இருக்கிறது. சரியா? ஆமென். ஓகே, நீங்கள் மகேந்திரமனா இருக்கிறார். என்ன அண்ணா வாணனா இருக்கா? ஓகே, உங்களிடம் ஒப்புவிக்கிறேன். என்னுடைய கேள்வி, எலியாவுக்கு உணவு கொடுத்த காகத்தின் பெயர் என்ன? அண்டங்காகம். 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 இல்லை, அண்டங்காகம். அரிசிக்காக. ஐயா ஐயா, நீங்கள் அவர் சொன்ன கதையை கேட்குறீங்களே, அவர் இங்கிலீஷ்ல சொன்னவர் ஐயா. ரேவன் அண்டா அண்டங்காக்கா, க்ரோ அண்டா காக்கா, ரேவன் என்று சொன்னவர் ரேவன் அண்டா அண்டங்காக்கா. யார் சொன்னது ஐயா? ஐயாட்ட கேட்டா தெரியும், அதுதான் கேக்குறீங்களே. ஆரையா சொன்னது ஐயா? ஐயா, ஒரு பிரசங்கத்துல ஊழியக்காரர் சொன்னார் ரோவன் 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 இல்லையா, ரேவன். ரேவன் ரேவன் அண்டா ரேவன். அண்டங்காக்கா, க்ரோ அண்டா எங்கட காக்கா, சின்ன காக்கா. ரேவன் அண்டங்காக்கா. எனக்கு அந்த கேள்வி இருந்தது, என்னடா ஆண்டு யோசிச்சு பிடிச்சேன். என்ன சொல்லி கேள்வி, தேவன் நோவாவை நோக்கி கொப்பர் மரத்திலே ஒரு பேழியை உண்டு பண்ணுன்னு சொன்னார். ஏன் தேவன் கொப்பர் மரத்தை தெரிஞ்செடுத்தார்? எத்தனையோ மரங்கள் இருக்கு, கல்வாரி மரம். ஏன் கொப்பர் மரத்தை தேவன் தேர்ந்தெடுத்தார்? கொப்பர் மரம் ஐயா அநேகமா வந்து அநேகமா அந்த கொப்பர் மரத்துடைய தன்மை வந்து லேசில வந்து என்ன அவ்வளவு பாரவும் இல்லை, அது மிதக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். ரெண்டாவது வந்து தண்ணீர் உள்ளுக்க போகாதபடி அங்க கீழ் பூசுற அவருக்கு மேல கீழ் பூசினாலும் அதுக்கேற்ற விதமாக அமையக்கூடியதாக இருக்கு ஐயா. சிஸ்டர் ஜெனட், கத்தர் சொன்னார், அவர் செய்தார் ஐயா. ஏன் கொப்பர் மரத்தை, எத்தனையோ மரங்கள் இருக்கத்தக்கதாக கொப்பர் மரத்தை கீழ் பூசி அந்த ஜோயின் பண்றதுக்கு பூசினாலும் அது வந்து அந்த நீருக்குள்ள விட்டால் அந்த நீருக்குள்ளே அந்த மரம் வகை வந்து பழுதடையாது.
அத நீரை இதண்டு கொள்ளும். என்ன கொள்ளும்? என்னன்னு நீரை சொல்ற நீரை உள்ளுக்க போகாதபடி அது தன்மை இருக்கு அந்த காரியம். நீர்த்தன்மைய அது இத இழுக்காது. நீர்த்தன்மைய இழுத்துட்டு வச்சிருக்காது. ஐயா அந்த ஆ. பிசின் தைலம் இருக்கல்லோ, ஓ ஓ அந்த பிசின் தைலம் கொப்பர் மரத்துலேருந்து தான் எடுத்தவையோ. ஆமாம். ஐயா ஐயா அது சேர்ந்து கொள்ளும் தானே 2 முண்டா. ஓ அப்படின்னா அந்த தைலத்தின் தன்மை இருக்கேக்கல ஐயா, பிசின் இருக்கேக்கல வந்து லேசில வந்து உக்கவும் மாட்டுது, லேசில வந்து காரியம் பிசின் மரம் உக்குறது உறவு தானே, உக்குறது இல்லையே. சரியா ஐயா? ம் என்ன சொல்றீங்க? ஆமாம். அதாவது வந்து அந்த கொப்பர் மரத்துல எண்ணெய் தன்மை இருக்கு. என்ன தன்மை இருக்கோ? பிசின் தன்மையா? அது சொல்லுங்க. அந்த எண்ணெய் தன்மை வந்து இப்ப இந்த சீவாசை ப்ரொடெக்ட் பண்ணும். கடல் தண்ணியை அதை எதிர்க்கும். யா தண்ணி மிதக்க தண்ணி வைக்கும். ஏன்னா இந்த மரத்துல எண்ணெய் இருக்கு. எண்ணெய் இருந்தால் அது உள்ளுக்கு தண்ணி வர விடாது. மிதக்க வைக்கும். ஆனா இன்னும் ஒரு காரியம் ஐயா, இப்ப இப்ப அந்த அந்த பூமி முழுக்க மழை பெய்தாதானே ஐயா மகேந்திரம் ஐயா? மழை பெய்யக்குள்ள வந்து அங்க என்னன்னு சொன்னா வானத்தின் மதவுகள் திறக்கப்பட்டது, பூமி நூற்றுகள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லிக்குள்ள வந்து அநேகமா அந்த உப்பு தண்ணியோட தன்மை குறைஞ்சிருக்கு. சரியா ஐயா? ஐயா அதான் யோபுல இருக்கு ஐயா. ஆண்டவர் இந்த தண்ணீரை வானத்துல கட்டி வச்சவராம், ஒவ்வொரு காட்டுல திறந்து விட்டு வராம். அதான் வானத்து மதவுகள் திறக்கப்படுதானே ஐயா, திறந்தான் பெருது. அப்ப உப்பு தண்ணி குறைவா இருக்குமுண்டோ? இல்ல அப்படியானு சொன்னா உப்பு தண்ணியில தன்மை இருக்காதானே ஐயா? மழை தண்ணியில உப்பு தன்மை இல்லையே ஐயா. மழை தண்ணியில வந்து கடல் தண்ணியில அந்த உப்பு தன்மை வருது கூட. இப்ப ஐயா அந்த மரத்துல ஒரு எண்ணெய் தன்மை இருக்கு, அதுதான் அந்த காரணம். அது சரி, அதெல்லாம் ஒத்துக்கொள்றேன். ஏன்டா உப்பு தண்ணின்னு சொல்லியிருக்க அந்த உக்குற தன்மையில் கூடும். இப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த மரத்துல செய்யக்குள்ள வந்து இந்த தன்மை, அந்த தண்ணி அப்படியே நீங்க இதுன்ற மாதிரி அது அப்படியே போட் அப்படியே மிதந்து கொண்டு போகும். அந்த எண்ணெய் தன்மை இருக்கிறபடினால, எண்ணெய் கசிவு இருக்கிறபடினால அதோட சேர்த்து கீழே பூசைக்குள்ள வந்து அதுக்கு ஒரு சேஃப்டி மாதிரி இருக்கும் ஐயா. சரியா நான் சொல்றது? எனக்கான காரணங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லி அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். உங்களுக்கு யார் சொன்னது ஐயா முதல்? யார் சொன்னது இந்த கேள்விக்கு இந்த கேள்வி? இதெல்லாம் நீங்க சங்கம வானிலை வந்து செய்தியில கேட்க வேணும். கடவுளையா ஒவ்வொருவர் இருந்து தலைவலா கொடுத்துட்டு போவாங்க, போய் கேட்டு போட்டு கடைசி தலையடி அங்க எடுக்கலாம் இங்க எடுக்கலாம் அப்படி சொல்லி போட்டு போவாங்க. அண்ணா நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா எங்களுக்கு? அதுதான் அதான் பிரச்சனை. ஐயோ கடவுளையா, சொல்லுங்க ஐயா, அடுத்த வேலைக்கு வாங்க. ஒரு சிறிய அடைய கேட்டது யார்? அதானே ஐயா இந்த அந்த அதாவது சாரிபாத் விதவைட்ட கேட்டவர் எலியா. எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி மறந்துவன் ஐயா. ஒரு சிறிய அடைய கேட்டது யார் தான் கேள்வி. அதானே எலியா தீர்க்கதரிசி ஐயா. என்ன தீர்க்கதரிசி? எலியா தீர்க்கதரிசி. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி. தேவனுடைய மனுஷனாகிய எலியா தீர்க்கதரிசி. இல்லையா இல்லையா இல்லையா, என்ன கேள்வியை கேளுங்க ஐயா. இந்த கேள்வி நீங்க வடிவா கேட்கல, அதான் கேளுங்க ஐயா. ஒரு சிறிய அடைய கேட்டது யார்? அது ஒரு சிறிய அடைய கேட்ட விக்டோரியால இருக்கிற மகேந்திரம் ஐயா. பிரச்சனை முடிஞ்சது. என்ன சத்தத்தை காணல? என்ன மறுமொழி? அதான் நான் நினைக்கிறேன் டெக்னிக் இது எனக்கு தெரியாதாண்ணா. எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி. சிறிய அடைய கேட்டது யார்? அதானே இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி. தவறான விட கேட்ட ஐயா. அடை என்று சொல்றது வந்து ஐயா அப்பம் தான் அந்த அடைய குறிக்குது ஐயா. ஓகே. ஆனா அடை என்று சொல்லிக்குள்ள வந்து அது வந்து எப்படி என்று பாக்கல வந்து அது என்ன சொல்றது, எலியாதான் கொடுத்தது. சொல்லுங்க சொல்லுங்க. கேட்டது யார்? இதுதான் கேள்வி. அதானே சிறிய அடையோ பெரிய அடையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா வந்து அடை வந்து கொடுத்தது வந்து அங்க தீர்க்கதரிசி தான்
சாரிபாத் விசவேடத்துல கேட்ட இடத்துல சாரிபாத் விதவை தான் கொடுத்தாள். சாரிபாத் விதவையோ? சாரிபாத்துட்டு தான் அங்கதானே ஐயா போய் அப்பம் சாப்பிடுறாரு ஐயா. அந்த அடே செய்து கொண்டு வான்னு சொல்றாரு ஐயா, சொல்றாரு ஐயா. யார் சொல்றது? அதான் ஐயா, ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புறாருல்ல, நீ போய் அந்த விதவை வீட்டுல தங்கன்னு சொல்லி அது சாரிபாத்துக்கு போறாரு இல்லோ. ஓம். அவள் பிறகு பொறிக்கொண்டு நிக்கிறாள் இல்லோ. நீ கேட்கல வந்து சாரபாத்தூர் விதவை. ஓய் விதவை சாரபாத்தூர் விதவை. சாரிபாத்து விதவை. அப்ப அவ கேட்கிறா இல்லோ. அப்பன்னு சொல்ல ஓய் எனக்கு ஒரு அடைய செய்தோன்னா அவ சொல்றா என்னட்ட இவ்வளவு உமா தான் கிடக்கு, நானும் இந்த உள்ளே செய்து சாப்பிட போறோம்னு சொல்லி. யார் கேட்டது ஐயா? ஓ யார் கேட்டது? அடைய தரிசி யார் கேட்டது? அதானே தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வாய் சரியான தீர்க்கதரிசி அவன்கிட்ட கேட்டான். சரியான விட எலியா. இதான் விட. அதான் எலியாண்டு எத்தனை சொல்லி போட்டோம் ஐயா. எலியா. அதான் எத்தனை எலியாண்டு சொல்லியாச்சு. எலியாண்டு சொல்லி எலியா தீர்க்கதரிசி எலியாண்டு சொல்லி. அப்படி இல்ல. எலியா. ஐயோ கடவுளையான். அடுத்தது வாங்க ஐயா. பாவிகளை பட்சிக்கும் அது எது? பாவிகளை பட்சிக்குமா? கேள்வி முதற்க கேட்டனா. பாவிகளை பட்சிக்கும் அக்கினி. அக்னி இல்லை. நெருப்பு. நெருப்பு இல்லை. ஃபயர் இல்லை. பாவிகளை பட்சிக்கும் நெருப்பு. இல்லை. பாவிகளை பட்சிக்குமா ஐயா? ஓமோ, அதுதான் கேள்வி. முருங்கவாரன் அவனை பட்சிக்கும். அது கண்டுபிடிக்க மாட்டீங்க, கூகுள்ல கண்டுபிடிக்க மாட்டீங்க. கண்டுபிடிக்கலாம் ஐயா. இப்ப நான் புது கூகுள் பிடிச்சிருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? கண்டுபிடிங்க. பாவிகளை பட்சிக்கும். ஏஇ கூகுள் ஐயா வந்து என்ன செய்ய மாட்டேதுன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும். சொல்லிவிட்டா தண்டவாள் அலுவல கொடுக்கும். பாருங்க, பாவிகளை பற்றி பொருங்க வாரம் பாக்கணும். ஒரு நிமிஷம் இல்லைங்க. சிறிய சுவாசம் உங்களை பிடிக்கும் இவர்களை. பாவிகளை பட்சிக்கும் அது எது? பொருங்க. பாவம். பாவம் இல்லை. 24:19 இருக்கானா? எங்க? 24:19 இருக்கிறாதா? 24:19 பாதாளம். பாதாளம். யோபு 24:19. அடுத்த கேள்வி. உறைந்த மழையும் வறட்சியும் உறைந்த மழையும் பட்சிக்கும், அப்படியே பாதாளம் பாவிகளை பட்சிக்குமா? சரியா சொல்லுங்க. அடுத்த கேள்வி. ஒரு பிரதான ஆசாரியரின் சகோதரி வெண்குஷ்ட ரோகி ஆனால் அவள் யார்? மிரியாம். மிரியாம். மீரியாம் இல்லையா? இல்ல இல்லையா ஐயா? விட சரியில்லை. என்ன விட சரியில்லை? பவுடர் பூசி இதென்ன வேணும் பொருங்க வாரன் என்னன்னு சொல்லலாம். ஒரு பிரதான ஆசாரியனின் சகோதரி. இந்த கேள்விக்கு வடிவா கேட்கறதுல பட விடுறீங்க. ஒரு பிரதான ஆசாரியனின் சகோதரி வெண்குஷ்ட ரோகி ஆனால் அவள் யார்? மிரியாம் தீர்க்கதரிசி. தவறான விடை. சகோதரியான மிரியாம். மோசேனுடைய சகோதரி. மோசேனுடைய சகோதரி. ஆசாரியனாகிய மோசேயின் சகோதரி மிரியாம். தவறான விடை. ஆரோன் ஆசாரியனுடைய சகோதரி. ஆரோனின் சகோதரி மிரியாம். அதான் அப்படி வாங்க. கொஞ்சம் தாங்க சோத்ரம். இப்படி வடிவா சொல்லும்.
தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்த ராஜா யார்? அவர்தான் ஐயா. இவர் என்ன பேர்? உசியா. உ- உசியா ராஜா. உசியா. ஆ ஊசியா ஊசியா ஊசியா. உசியா, அதான் விட ராஜா இல்ல, உசியா. ம். ஓகே. மக்களை இழந்தேன், சொத்து சுகமிழந்தேன், பொறுமையுடன் சாய்த்தேன், இரட்டிப்பான வாழ்வடைந்தேன். நான் யார்? யோபு. யோபு. சரியான விடை. ஐயா பிள்ளையா நீங்க சொன்னது ஏன் மிஸ்டர் யோபுன்னு சொல்லணும் ஐயா. நீங்க என்ன? மிஸ்டர் யோபு திரு இல்லையே. திரு யோபு. இல்ல 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 என்ன திரு யோபுன்னு சொல்லணும். நீங்க சும்மா யோபுன்னு சொல்றீங்க. என்ன எவ்வளவு பெரிய மனுஷன். அடுத்த கேள்வி. பரிதானம் இதயத்தை கெடுக்கும் என்று சொன்னவர் யார்? பரிதான விருது நீதிமொழிகள் எங்கட இவர் சொலமன் நீதிமொழிகள்ல என்ன பேர்? சொலமன். சாலமோன். சாலமோன். ஆ, சாலமோன் எங்க இருக்கு? நீதிமொழிகள்ல. இல்லை, தவறான விடை. என்ன கேள்வி திரும்ப கேளுங்க. பிரசங்கியா. பரிதானம் இதயத்தை கெடுக்கும் என்று சொன்னவர் யார்? பிரசங்கியா. பிரசங்கி பிரசங்கி ஐயா. பிரசங்கி 7:7 வருது. இடுக்கானது ஞானி பைத்தியக்காரன். பிரசங்கி 7:7. அடுத்த கேள்வி. என் வீட்டிலே உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன் என்றது யார்? எலியேசர். என்ன கேள்வி? நீங்க கேள்வி விட்டு நீங்க தான் என்ன கேட்ட? நீங்க உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன். கேள்வியை விட்டுட்டேன். சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமான கேள்வி ஒன்றை கேட்க போறோம். சொல்லுங்க ஐயா. 99 வயதுல விருத்தி சேதனம் பண்ணப்பட்டவன் யார்? ஏப்ரஹாம். ஆபிரகாம். இல்ல, ஆபிரகாம். சரியான விடை. ஏப்ரஹாம் ஐயா. அது போல ஏப்ரஹாம். இந்த நேரத்தில் ஆபிரகாம் இருக்கேன். எனக்கு என்ன மேசையில் உள்ள புத்தகத்திலே ஏப்ரஹாம் தான் வருது. ஆண்டு வரையில் ஏபி என்று தானே வச்சிருக்கிறீங்க. தமிழ் பைபிள்ல வச்சிருங்க. ஆண்டு வரையில் ஐயா. முட்கோபி எதை செய்வான்? முட்கோவி மூட்டுத்தனமான காரியத்தை செய்வான் ஐயா. கோபப்படுவான். முட்கோபி எதை செய்வான்? முட்கோபி எதை செய்வான்? மூர்க்கம், கொலை. இல்லை. கோபத்துல முட்கோபியும் இருக்கு. மதிகேட்டை செய்வான். முட்கோபி மதிகேட்டை செய்வான். நீதிமொழி 14:14. மதிகேட்டை செய்வான். அருமையா, சரியான விடை. அடுத்த கேள்வி. கடும் கோபி எங்குள்ளாவான்? என்ன சாமான்? கடுங்கோவி. கடுங்கோவி உள்ளாவான். எதற்குள்ளாவான்? கடும் கோவி எதற்குள்ளாவான்? சின்னத்துக்குள்ளாவானா? சின்னத்துக்குள்ளாவானோ? இல்லை. கடும் கோவி. கடுமையான கோபியன்.
சோ கடுங்கோவி என்ன செய்வான் ஐயா? உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அதான். ஜெயில் ஜெயில் கடு மரணம் மரணம் மரண தண்டனை. ஏய், கடுங்கோவி எதற்குள்ளாவான்? அவனுக்கு என்ன தண்டனை ஒடுக்கப்படும்? வாரம் பொருங்க பாப்பம் இருக்கா? கொஞ்சம் பொருங்க. கடும் கோவி போட்டு பாருங்க, வராது. வரும் ஐயா, வரும் வரும் வரும். அதெல்லாம் இங்க வைப்பேன். புது சிஸ்டங்களை வரும் ஐயா எல்லாம். கடும் கோவி ஒரு நிமிஷம் நில்லுங்க. தண்டனைக்குள்ளாவான். இல்லை. ஒரு கடுங்கோவி ஐயா ஆய்க்கினக்குள்ளாவான் ஐயா. ஆக்கினைக்குள்ளாவான். சரியான விடை. நீதிமொழி 19:19. பாத்தீங்களா? நான் போட்டு பார்க்க வருமானு சொன்னேன் ஐயா. புது சிஸ்டம் இது. இப்ப சொல்லுங்க அங்களுக்கும். அது டெக்னாலஜி. அது டெக்னாலஜி. நான் யார்? என்னய்யா? புதுப்பாட்டை பாடுவேன் நான் யார்? கத்தருக்கு புதுப்பாட்டையா இல்லாட்டி சும்மா புதுப்பாட்டே? தாவீது. தாவீது. சரியான விடை. ஆமென். தமையன் என்ற வார்த்தை காணப்படுவது எங்கே? என்ன வார்த்தை? தமையன் என்ற வார்த்தை தமையனா? காணப்படுவது எங்கே? தமையனா? ஓ, தானா மானா யானா என்னென்ன? தமையன் என்ற வார்த்தை காணப்படுவது எங்கே? தமையன் என்ற வார்த்தை அண்ணன் தமையனா தமையன் தானே, பிரதர் தானே, அப்படித்தானே? பிரதர் பிரதர் பிரதர். அந்த வார்த்தை என்னன்னா? ஆதியாமத்துல வருது ஐயா. அங்க வருது ஆதியாமத்துல. அதாவது என்னத்துல இவங்க என்ன பேர்? 2 பேரும் அடிபடி செத்தாங்க. ஒரு ஆள் செத்தார். தமையனா. தமையன் ஐயா, தமையன். தமையன் தமையன். தானா பிரதர் மானா பிரதர். யானா என்னன்னா? தானா மானா என்னன்னாவா? தானா தமையன். மானா யானா என்னன்னா? அது பிள்ளையா இருக்கு. தமையன் தமையன் என்றுதான் வரும். தானா மையன்னா தானா மானா யானா? தமையன். அப்படி வராது ஐயா. தமையன். தமையன் யா. அங்கே எழுதியிருக்கு. தமையன் உண்டு. இந்த யோசேப் இந்த இதுல எழுதி இருக்குது. இல்லை. ஆதியாகமம் 42:38 வாசிங்கோ. ஆதியாகமம் 42:38. ஆதியாகமம் 42:38. கடைசி வதனம். அதுல வந்துருக்கு. அவன் தமையன் இறந்து போனான். சரியா ஐயா? சரி, அதே சொல்றேன். ஓகே. தமக்கை என்ற வார்த்தை காணப்படுவது எங்கு? தமக்கை. தமக்கை போடுங்களேன் கூகுள்ல. கடைசி வரையும் வராது. தமக்கேண்டு வர்ற வார்த்தைய எக்கச்சக்கமான இடத்துல வருது ஐயா. ஒன்று வந்து அதற்கு என்ன செய்யும் என்பதை அறியும்படிக்கு அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, சமாரியா உன் தமக்கை, மற்றது அப்பொழுது உன் தமக்கைகளை உன் தங்கைகளை நீ சேர்த்துக்கொள். இப்படி கணக்கெடுத்த 4 இடத்த வருது வேதத்துல. யாத்ராமன் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் வருது. என்ன அதெல்லாம் துவங்குது ஐயா. யாத்ராம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல துவங்கி அடுத்த யாத்ராம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வருது. இசைக்கேல் 16:46 வருது. இசைக்கேல் 16:61 வருது. 4 இடத்த வருது. கூடி போச்சு விட பரவாயில்ல. கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தவன் யார்? கற்களை சீமை. அவன் தான் இந்த தாவீத பகுடி பண்ண என்ன? இயந்திர கல்லை மண்டை உடைத்து செத்த வீரன் யார்? இயந்திர கல்லை
அவர்தான் எங்கட கிதியோனா. கிதியோனா மற்றவருக்கு என்ன பேர்? கல்லை மண்டை உடைத்து செத்த வீரன். சிம்சன் சிம்சோன். சிம்சன் ஏந்திர கல்லால் மண்டை உடைந்து செத்த வீரன். அதான் சிம்சன் அண்ணா. இல்லை, இல்ல வராது. ஏந்திர கல்லால் மண்டை உடைத்து செத்த வீரன். இயந்திர கல்லால பாப்போம். இயந்திர கல்லால என்ன மாதிரி விடுதுன்னு பாப்போம். அவர்தான் கோலியாத்தா. மண்டை கோலியாத்தா உடைத்து யார்? ஐயா, கோலியாத்தா. இல்லை, ஏந்திர கல்லால் மண்டை உடைத்து செத்த வீரன். பாருங்க பாருங்க, இயந்திர கல்லால் மண்டை உடைச்சு செத்த வீரர். கல்லுக்கு பதிலாக இயந்திர கல்லால் ஒட்டின கற்களால் அவ்விடத்துக்குள்ள வேறு கற்கள் எடுத்து அந்த கல்லுகள் செத்து பதின்கல்லுகள் நிறை கல்லுகள் மரமாகும் கல்லுகளும் நிறை கல்லுகள் பெரிய கல்லுகள் நாட்டு கல்லுகளை ஏவாஸ் கணக்கு இருக்க வியாபாரம் போடுவார். இயந்திர கல்லடா நீங்க கேக்குறீங்க என்ன? ஓமம். ஒரு நிமிஷம் தாங்கோ. நீ கண்டுபிடிக்க மாட்டீங்க. பிடிக்கலாம் ஐயா. அபிமேலேக், நியாயாதிபதிகள் 9:53. அபிமேலேக். ஓகே. பாதாளம் விழுங்குவது போல குற்றமற்றவர்களை உயிரோடு விழுங்குகிறவர்கள் யார்? பாதாளம் விழுங்குவது போல் குற்றமற்றவர்களை உயிரோடு விழுங்குகிறவர்கள் யார்? பாதாளம் விழுங்குவது போல் குற்றமற்றவர்களை உயிரோடு விழுங்குகிறவர்கள் யார்? நெருப்பு. இல்லை, நெருப்பு, அக்கினி. இல்லை, நரகம். இல்லை, புதிய ஏற்பாட்டுல வருதா பழைய ஏற்பாட்டுல வருதா? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல வேற மாதிரி போட்டிருக்கு. பாதாளம் விழுங்குவது போல் குற்றமற்றவர்களை உயிரோடு விழுங்குகிறவர்கள் யார்? ஒருங்கவார் நான் சொல்றேன். பாதாளம் வரப்பொருங்க. பாதாளம் விழுங்குவது போல் ரூபத்தை பாதாளம் விழுங்குவதில் அவர் உயிரோடு விழுங்குவார், குழியில் இறங்குவது அவர்களை நீதிமொழி 2:12 ஐயா. இல்லை, பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோட விழுங்குவோம், குழியில இறங்குபவர்கள் விழுங்குவது போல் அவர்கள் முழுமையாக விழுங்குவோம். நீதிமொழிகள் 1:10 வாசிங்கோ. நீதிமொழி 1:10 பொருங்க. 10லேருந்து வாசிங்க. ஒரு நிமிஷம் பைபிள் எடுத்துன்னு வர. நீதிமொழிகள் 1:10லேருந்து 16க்குள்ள இருக்கு அந்த வசனம். அதான் நீதிமொழி 1:12 தான் வருது. ஆனா நீங்க பாசிக்கிறேன், நான் பாருங்க, நான் டக்குன்னு பாசிக்கிறேன். நீதிமொழிகள் 1 நீதிமொழிகள் 1:10 ஐயா. 10. 1:10 மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலே நீ சம்மதியாதே. பாவிகள். சரி, வர்றது கேள்வியா? சரி கேட்கிறேன் ஐயா. வாரம் பொருங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க, வாரம் நிக்கிறோம். 2 கேள்வி எடுத்துக்கொண்டு வர. நான் அங்க விட்டுட்டு வந்துட்டேன். மேல பரவாயில்ல, இது இடத்துல கேட்போமா? ஜனத்தை மடக்கிற கேள்வியை கொண்டாங்க. ஏன் இதா இருக்கிறியார், அன்பா இருக்கிறியார். பக்தி உள்ளவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது எது அவனை அணுகாது? தீமையான அணுகாது. இல்லை,
தீமை அது பிள்ளையா தீமை இல்ல பிள்ளையா பிள்ளையா பக்தியுள்ளவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது எது அவனை அணுகாது. சாரி, பொல்லாப்பு ஐயா. இல்லையா ஐயா? அவனை அவனை அணுகாது. இப்ப உலகம் நடந்து கொண்டிருக்க அந்த காரியம் ஒரு யுத்தம் குழுத்தான். யுத்தமா? இல்ல இல்ல பிசாசு மனுஷனால அணுகாது. என்னய்யா? பிசாசு அணுகாது. இல்ல 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 பேதை அணுகாது. இல்ல 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 போதியோ பேதியோ என்ன சொல்லுங்க. பேதை அணுகாதா? இல்ல இல்ல பக்தி உள்ளவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது, சரியா? இது எனக்கு ஒரு வசனம் தெரியும். இந்த வசனம் அவன் விண்ணப்பம் செய்வான். அந்த நேரத்துல அவனு ஒரு காரியம் அணுகாதான். ஒரு முக்கியமான காரியம் வந்தாலும் அணுகாதான். தீமை தீமை இல்ல அதான் நான் சொன்னது. இல்ல இல்ல பாவம் அணுகாது. இல்ல பிசாஸ் சத்ரு அணுகாது. சத்ரு இல்ல இல்ல சத்ரு மேற்கொள்ளாம மாற்றுது. சரி, லெசி ஐயா வாசிங்க ஐயா. அது துறக்கம் இல்லையா? என்னோட கையில வயல் இல்ல. சொல்லுங்க. கையில வயல் இல்ல. சங்கீதா சங்கீதம் 32:6 வாசிங்க. இதற்காக சமயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆமேன். சரியா பதில்? ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னய்யா? அதே அந்த நேரத்துல அது வருது. ஆமேன். அது இப்ப வந்துட்டானே. ஐயா, சிசிலியில தண்ணி, என்ன சுனாமி, ஆஸ்திரேலியால தண்ணி, இந்தோனேஷியாவில என்ன மலை, எரிமலை, இங்க எங்களுக்கு சினம், ஒவ்வொரு இடத்தையும் உண்டு மழை, சினம், வெள்ளம், அக்கினி எல்லாம். ஐயா அந்த சிசிலிய நான் நேற்று பார்க்க சரியா கவலையா கிடந்த அந்த அந்த ஏர்போர்ட்ல அந்த நாளுக்குள்ள போயிட்டு இட்டாலியில போய் ஊழியம் செய்து நாங்கள். அப்ப அந்த இடத்துல கெட்டானியெல்லாம் இறங்குறாங்க. அந்த பொல்கனும் வெடிச்சது இப்ப கொஞ்ச நாளைக்கு திரும்ப. ஆமாம், யூரோப்புக்குள்ள இருக்கிற பெரிய அதுதானே. அதான் நான் அந்த ஓடைய பார்க்க எனக்கு கலக்கத்து வாங்கிட்டு திருப்பி நாங்களே ஐயா அந்த நேரத்துல. இந்தோனேஷியாவிலே அந்த எரிமலை இருக்கு. ஓ, எரிமலை இருக்கு. இந்த மகள் அங்கானு போய் நிக்கிறா எரிமலை கிட்ட. ஐயா சரி, அடுத்தது கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பார்? நம்மை நோக்கி கூப்பிடுறோளை நோக்கி பார்ப்பார். அந்த வசனம் அப்படி சரியா சொல்லுதா? தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அருகில் படியா வாசிங்க. அந்த வசனத்தை படியா வாசிங்க. நான் கேட்கிற கேள்வி, கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பார்? செம்மையான இருதயம் உள்ளவர்களை அவர் நோக்கி பார்ப்பார். அப்படி என்று அவர் சொல்லலையே ஆண்டவர். என்னட்டு கூப்பிடுகிற யாவரே? இல்ல, நீதிமான்களை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. அப்படி இல்லையா? ஒரு முக்கியமான காரியம் ஒன்று. கர்த்தர் ஒரு மனுஷனை வடிவா இந்த நாட்களை நோக்கி பார்த்து காரியங்களை செய்யணும்னு சொல்லி சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவன், எப்படியாக இருக்கிறவன் கர்த்தர் நோக்கி பார்ப்பார்? ஆபத்துல, ஒடுங்கி நெருக்கத்திலும் அந்த வசனம் வருது இல்ல, அந்த நெருக்க பெருவெள்ளம் சுனாமி வேலையை நோக்கி பார்ப்பார். என்ன இருதயம், என்ன இருதயம் ஜனட் கிட்ட நிக்கிறா. ஆனா ஜனட் முழுசா சொன்னாதான் சரி.
அந்த அந்த என்ன நெருக்கமும் நொறுங்குண்ட ஒடுக்கமான இருதயம். இருதயத்தை நொறுங்கு சரி ஐயா, நெருக்கம் நீங்க சொல்ற ஒடுக்கமா சரி ஐயா. லெசி ஐயா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களே. யா நீங்க சொல்ற சரி. ஆனால் அதோட இன்னொரு வசனம், அதாவது அந்த வசனத்தை சரியா சொல்லுவோம் நீங்க. நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கத்தர் காண்கிறார். இல்ல நறுங்குண்ட இது நோக்கி நெருங்குண்ட பாப்பாரு வருது ஐயா. ஏசாயா 66 2 வசனத்தை வாசிங்க. இசையா 66:2 ம். என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ம். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்தைக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்ப எப்படி நொறுங்குள்ள வேணும்? ஆவியில நொறுங்குண்டு, சும்மா நொறுங்குண்டு இல்ல, ஆவியில நொறுங்குண்டு இருக்கிறவனு தான் இந்த நாட்கள் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் அவனுடைய நோக்கி பார்ப்பாராம். ஆமென், ஆமென். அது என்ன ஆவியில் நொறுங்குண்டாங்க? ஆவி இருக்கு எங்களுக்குள்ள. அது என்ன ஆவி நொறுக்குறது? நொறுக்கப்படணும் ஐயா. சில நேரத்துல சில பிரச்சனை வந்த ஐயா, அங்கட ஸ்பிரிட் உடைஞ்சு போற காரியம் இருக்குல்ல ஐயா. ஆ, யா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உடைவு வாரதானே ஐயா. யா சரியா? அது ஊழிய ஓகே பாதையில இருக்கலாம், என்ன காரியங்களா இருக்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அடுத்த கேள்வி. கர்த்தரை தேடுகிற அவருடைய ஜனங்களுக்கு எப்படியாக கர்த்தர் இருப்பார்? கர்த்தரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். க்ளோஸ் பை. இல்ல அது சரி, நீங்க சொல்ற சமீபமா இருக்கிறான்னு சொல்லி இல்ல, அந்த வசனத்தை பாப்போம் இருக்கா. கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு அவர் எப்படியாக இந்த நாட்கள்ல இருப்பாருன்னு நான் கேட்கிறேன். நம்ம பக்கத்தில் இருப்பார், சமீபமா இருப்பார். ம்ஹும், ம்ஹும், மேக்னெட் மாதிரி இருப்பார் எங்களோட. ம்ஹும். அவர் சொல்லுறார், என்னை தேடுகிற ஜனத்துக்கு நான் இப்படியாக இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது வேற வசனம். ஆனா இந்த வசனத்துல அர்த்தம் வேற. என்ன கேள்வி அண்ணா? கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு எப்படியாக இந்த நாட்கள் அவருடைய காரியம் இந்த நாட்கள் இருக்கும், அவர் எப்படியாக இருப்பார் அவர்களுக்கு? இருதயம் மகிழ்ந்திருக்கும். அப்படி இல்லை, சமாதானம் இருக்குமா? பாதுகாப்பா இருப்பார், பாதுகாப்பா. இல்ல இல்ல. ஆண்டவர் என்னத்துல பிறந்தார்? ஆண்டவர் தாழ்மை. ஆவியினால. இல்ல இல்ல இல்ல. அவர் பிறந்த அதான் என்ன சூழ்நிலையில பிறந்தார்? என்ன சூழ்நிலை இல்லை. என்ன இடத்துல சூழ்நிலையில பிறந்தார் ஐயா? அது மாட்டுக்கொட்டெல்லாம் போய் பார்க்கணும். நீங்க கிட்ட வந்துட்டீங்க. அதான் நான் சொல்றேன். அந்த காரியத்தை நான் சொல்றேன். இப்ப நாங்கள் எங்க பிறந்தாங்க? ஆஸ்பத்திரி வழியா பிறந்திருப்போம், சில பேர் வீட்டுல பிறந்திருப்போம். ஆண்டவர் மாட்டுக்குள்ள பிறந்தா அதுக்குரிய மறுமொழி இருக்கு ஐயா. அவர் சொல்ற, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு நான் இப்படியாக இருப்பேன் ஆண்டு சொல்லுகிறேன். உங்களை விடுவிப்பார். அப்படியா? இல்ல இல்ல என்னை தேடுகிற ஜனங்களுக்கு ஆதரவா இருப்பேன். இல்லை. என்னை தேடுகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆசையா? சமீபமா இருக்கிறார், சமீபமா இருக்கிறார். இல்லை. கர்த்தரை தேடுங்கள், அவர் அப்பொழுது பிழைப்பார். ஒன்றும் இல்லையான்றீங்க அண்ணா? இது தெரியாதா? சரி, ஓகே, நான் வசனத்தை சொல்ற வாசிங்க. ஏசாயா 65 வசனத்தை வாசிங்க. என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோ நாட்டு தொழுவமாகவும் ஆகோரன் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். சரியா ஐயா? என்னை தேடுகிற ஜனத்துக்கு ம் சாரோ நாட்டு தொழுவமாகவும். அதான் சாரோ நாட்டு தொழுவம். அவருக்கு என்ன பேரு? அவருக்கு பேர் சாரோனின் ரோஜா. சரியா ஐயா? இங்க ஆட்டு தொழுவம் இருக்கு. அதானே ஆட்டுத்துல அவர் தானே ஐயா கத்தரன். சங்கீதம் கத்தரன் மேய்ப்பரா இருக்கிறான்னு தான் நாங்க சொல்றோம். அப்ப அவர் எப்படியா இருக்கிறான்னு சொன்னா ஆடுகள், நான் அப்படி ஆடுகளா இருக்கிறோம். ஆகோரன் பள்ளத்தாக்கு.
ஓ ஆகோரின் பள்ளத்தாக்கு என்னன்னு பார்க்கணும் நாங்கள் வேதத்துல. பார்க்காம எப்படி இந்த கேள்வியை கேட்பீங்க? அது நாங்கள் நீங்க ஆகோரின் பள்ளத்தாக்கு அப்படின்னு நீங்க ஆகோரின் பள்ளத்தாக்க வாய்ச்சி பாருங்க என்ன மாதிரி இருக்குமென்றது தெரியும். அது எப்படியான சூழ்நிலை இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு. ஐயா அமெரிக்காவை பற்றி நான் சொன்னேன்னு சொன்னால ஐயா நீங்க அந்த அமெரிக்கா என்ற சூழ்நிலை அப்படி இருக்குமென்று அறிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி தான் பள்ளத்தாக்கான்னு சொல்லியாச்சு பார்க்க முடியாது. என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு ஆமீன் சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாகவும் ஆடு மாடு. நாங்கள் ஆடு மாடா? நாங்கள் மாடுகள் தானே ஐயா. சரியா ஐயா? சரி சரி. ஆமீன். அடுத்த கேள்வி ஐயா. அவன் செய்த சனங்கள் அந்த என்ன ஆகோரின் பள்ளத்தாக்கு என்ன 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 சொன்னீங்க? பாவம் நிறைந்த இடம். ஓ ஆனால் பாவம் நிறைந்த இடம் வந்து முதல் பாவம் நிறைந்தா இருந்துக்கலாம். அதுக்கு பிறகு வந்து ஆசீர்வாதமா மாறின இடம் மாறின. அதான் ஆண்டவர் அதை சொல்றாரு வந்து உங்களோட வாழ்க்கையில பாவங்கள் உங்களுடைய இதுல பாவங்கள் நிறைந்திருந்தால் நீங்க என்ன தேடுகிற வழியில அந்த பாவம் எல்லாம் ஆசீர்வாதமா நான் மாத்தணுன்றதான் அதோடைய காரியம். சரியா? அடுத்ததாக பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாவும். மாட்டு கிடையான்னு சொன்னாரு ஐயா. மாடுகள் கற்ற இடங்கள் இருக்குதானே ஐயா, அதே மாதிரி தான் இந்த மாட்டு தொழுவம் என்று சொல்லுவோம். நீங்க முதல்ல சொன்னீங்க தொழுவம் என்று. சரி சரி சரி. ஓகே. அடுத்ததாக இந்த நாட்கள்ல சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாகிறது எது? இனேக பார்த்து கேட்ட நீங்க கேட்கல? இங்கினேக பார்த்து தான் நான் கேட்ட நீங்க. சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாகிறது எது? செழிப்பான தேசம். என்ன தேசம்? செழிப்பான தேசம். அப்படி ஒண்ணும் போட இல்லையா? எங்க லெஸ்ஸையா காண இல்ல? இருக்கிறீங்களா? அடிக்கடி கையேத்தி காட்டணும் ஐயா. என்ன கேள்வி? சாரோனின் வனாந்தரத்துக்கு ஒப்பாகிறது எது? ரோஜா இல்ல. சாரோனின் ரோஜா ஜனங்கள் இல்லை. எசாயா 33:9. ஏசாயா 33:9 அந்த வசனத்தை வாசி வடிவா சொல்லுங்க, விளக்கத்தை சொல்லுங்க வடிவ. எசாயா 33:9 33 வராது. 33:9 தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது, லிபனோனின் வெக்கி வாடுகிறது, சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாகிறது, பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. இது சொன்ன விளங்க இல்லையா உங்களுக்கு? இல்ல எனக்கு விளங்கிட்டேயா. நான் தான் உங்களோட கேள்வி வைக்கிறேன். எது கண்டு கேட்கிறேன் நான், மறுபடியும் சொல்லுங்க. வசனத்தை வாசிட்டீங்களா ஐயா? ஆனா வசனத்தோட விளக்கத்தை இல்ல சொல்லணும். அது கேள்வி கேட்ட நீங்க எல்லாம் சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன். நீங்க வசனம் வாய்ச்சா சரி ஐயா. நான் கேட்கிற கேள்வி சாரோனின் வனாந்தரத்துக்கு ஒப்பாகிறது எது என்று சொல்லித்தான் இந்த நாட்கள் அந்த இடத்துல கேள்வி வருது ஐயா. அந்த கேள்வியில முதலே மறுமொழி வரையா தேசம். சரியா ஐயா? தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது. தேசம். அப்ப தேசம் தான் துக்கித்து விடாய்த்திருக்கிறது, லெபனான் வெட்கி வாடுகிறது. அப்ப தேசங்களை குறித்து சொல்லப்படுகிறது. சாரோனின் வனாந்தரத்துக்கு ஒப்பாகிறது, பாசான் கார்மேகத்துக்கு பாழாக. சாரோனின் வனாந்தரத்துக்கு சொல்லுகிற வழியிலேயா அந்த தேசம் எப்படியா இருக்குன்னு சொன்னால் துக்கம் இருக்குது, வறட்சி இருக்குது, அங்க பாழாக்குற காரியம் இருக்குது. சரியா ஐயா? தேசம் துக்கம் இருக்குது, துக்கம் இருக்கு ஐயா, எல்லாம் இருக்குதா? வனாந்தரம் இருக்கு ஐயா, கடைசியா பாழாகுதானே ஐயா. 3 காரியம் இருக்குது. சரியா ஐயா? ஆமேன். டைம் ஆகுதாம். ஓகே.
அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைய நாளை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்திரப்பா. வந்து ஆண்டவரே கர்த்தாவே இதிலே பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்க. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. மகேந்திரமன்னாவை ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் நீர் கூட இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே வானரண்ணாவுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து கொடும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா சங்கம வானொலிக்கு ஆயிலேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொன்றும் கர்த்தாவே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் கூட இருந்து வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். எங்களுடன் தேவ ஊழியர் சுசேதர் எட்வின் வானர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்தார். சகோதரர் மகேந்திரன் விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து இணைந்தார்கள். சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்தார்கள். இணைந்து கேள்விகளை எடுத்து வந்து வழிநடத்தி உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்னும் ஒரு வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரை தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you all. Amen. ஆமென். நன்றி ஐயா. லெஸ்ஸி ஐயா, இப்ப ப்ரோக்ராம் வேற இருக்கா இல்லாட்டி என்ன மாதிரி? இப்போ உங்களுக்கு அரை மணித்தியாலம் இருக்குது, வரப்போறீங்களா?